இப்பொழுது பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்தது என்றும் ஜெயலலிதா ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான புள்ளியின் தொடக்கமாக தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைகிறோம் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த அதிமுக, பாஜக, அமமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு ஆகியவை இணைந்து அதிமுக கூட்டணி ஒரு வலிமையான அணியாக உருவாகி இருக்கிறது. களத்தில் அது திமுகவை எதிர்க்கும் முதல் அணியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளாகத்தான் இப்போது பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் இணையக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். டிடிவி தினகரனுக்கு அங்கு நட்சத்திரா ஹோட்டலில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி சால்வை அணிவித்து அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய காட்சியையும், அவரோடு அமமுக நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் அங்கு டிடிவி தினகரனை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக டிடிவி தினகரன் அங்கு அதிமுக பாஜக கூட்டணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதன் மூலமாக அவருக்கான தொகுதிகள், அந்த 6 தொகுதிகளை விட இரட்டை இலக்கத்தில் அவருக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரனின் இந்த சந்திப்பின் மூலமாக இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயநாதன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரை அவர் எடப்பாடி பழனிசாமியையும் மற்றும் போட்டி என்பது திமுகவிற்கும் தாவேர்காவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் கூறியிருந்த சூழ்நிலையில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கான காரணம், அந்த பின்னணி, அது பலனளிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது ஒரு பெரிய அமித்ஷா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு அஇஅதிமுக பலவீனப்பட்டு டெபாசிட் எழுந்திருக்கிற நிலையில அதிமுக பாஜக கூட்டணி தென் மாவட்டங்கள்ல கணிசமான இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறணும்னாலே அங்க பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதிமுகவும் பலமாக இல்லை, அதே நேரத்துல பாஜகவும் பலமா இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்றதுன்னு போதுதான் இந்த 2 பேரையும் அவங்க வந்துட்டு குறி வச்சு இழுக்கிறாங்க, ஓபிஎஸ்ஐயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் டிடிவி தினகரனையும். எனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை எடுப்பதன் மூலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவகங்கையிலிருந்து தேனி வரையிலுமான அந்த ஆதரவு, அந்த கட்சியினுடைய அமைப்பு, அந்த மக்கள் ஆதரவு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனாலதான் இவரை டெல்லியில கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் அமித்ஷாவை முடிவெடுத்து செட்டில் பண்ணி விட்டாரு. இதே மாதிரி இவங்க வந்துட்டு ஓபிஎஸ்ஐயும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவர் உடன்படுறாரா இல்ல அவர் திமுக சேர்றாரா அப்படின்றது தெரியல. முக்கியமா இந்த மூலம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விட என்னன்னா, விஜய் வந்துட்டு தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அதுல இந்த கூட்டணிக்கு போறதா இவர் வந்துட்டு ரொம்ப பலமா பேசிட்டு இருந்தார். அதான் நீங்க கூட குறிப்பிட்டீங்க, பேசிட்டு இருந்தாரு. அதனால அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அப்படியான விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத, ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது. எனவே இப்ப வந்து விஜய் வந்து தடுத்து விடப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டு ஆளாவார், கூட்டணிக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு ஆளாவார். இப்ப நம்ம பண்ண வேண்டியது 2 ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்னு வந்துட்டு ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி. இதை 2த்தையும் தான் அவங்க வந்துட்டு சரி பண்ணணும். அதை எப்படி சரி பண்றாங்க அப்படின்றதான் பொறுத்தவரை பார்க்கணும். சோ விஜய் தனிமையில விட்டுறது, அதே நேரம் தங்களுடைய பலத்தையும் பெருக்கிறது. ஏன்னா கட்சி ரீதியா வந்துட்டு ஒரு பலமாத ஒரு சக்தியா திகழக்கூடிய ஒரு கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எனவே அந்த கட்சியை வந்துட்டு தங்களுடைய கூட்டணிக்கு எடுத்ததன் மூலமா ஓரளவு விடயத்தை சாதித்திருக்கிறார் அமித்ஷா தான் சொல்லணும். ஓகே, இந்த வியூகத்தின் மூலமாக இந்த கூட்டணி வந்து நீங்க கூறியது போலவே இந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு 58 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் இந்த அமமுக கடந்த முறை வாக்குகளை பிரித்தது அங்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த முறை அதை சீரமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ இன்னும் அதற்கான அதிகாரபூர்வமான அழைப்போ, அவரை இணைப்பதற்கான முயற்சிகளோ இன்னும் மேற்கொள்ளவில்லை. வைத்திலிங்கம் கூட இன்று திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். அவருடைய அணியில் இருந்தவர்கள் மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் அங்க போயிட்டாரு. தொடர்ந்து போயிட்டே இருப்பதனால ஓபிஎஸ்ஐயோட நிலை என்ன சார்? ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அவர் கூட்ட அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுடைய கூட்டத்திலே பாத்தீங்கன்னா 90% பேர் திமுகவோட சேர்ந்துடலாம் அப்படின்னு அவர் முன்னெடுத்தாங்க. அவருக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா, காலகாலமா அதிமுக அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு திமுக பக்கம் போறது அப்படின்றது வந்துட்டு எப்படி அப்படின்ற ஒரு இடம். ஆனா அதை வந்துட்டு வைத்திலிங்கம் வந்துட்டு ரொம்ப அழகா சமாளிச்சுட்டாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களிடையே வந்துட்டு மிகவும் வெட்கப்படுறவரா இருக்காரு ஸ்டாலின். மக்கள் பாராட்டுறாங்க அவரை, வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம், அது தாய் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. ஒருவேளை இதே மாதிரி ஒரு அடிப்படையில வந்துட்டு ஓபிஎஸ் வந்துட்டு இந்தாண்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா ஓபிஎஸ் வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் அது அவங்களுக்கு பலம் தான். இதுதான் எடப்பாடி செய்ய தவறியதான், பாஜக செய்ய தவறியதான். அதாவது அவர் வந்து எந்த பக்கம் போனாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த். அது அதிமுகனுடைய ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை வந்து அவர் கொண்டு வருவார். அது கட்டாயம் திமுக வந்து அவர் திமுக பக்கம் வந்தாருன்னா திமுக நிச்சயம் அவரை வரவேற்கும், நிச்சயம் அவரை வரவேற்கும். ஏன்னா அவரெல்லாம் ஜெயிக்கிற தொகுதியில வந்துட்டு திமுக இன்னைக்கு ஜெயிச்சது இல்லை, அவர் தான் ஜெயிப்பாரு. அவரு அவருடைய முன்ன கூட ஒரு 2 எம்எல்ஏ 4 பேர் 3 பேர் எம்எல்ஏ கொடுத்து சீட்டு கொடுத்து அவர் வந்து அகாமடேட் பண்றதுக்கு தான் திமுக முயற்சிக்கும். இவருக்கு வந்துட்டு போதுமான அந்த அளவுக்கான இடங்களை கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவர் தயாராக இருக்க மாட்டார் இபிஎஸ். எனவே அவர் திமுக சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஓகே. ஆனா இந்த தேமுதிக வந்து இன்னும் அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான அந்த ஒப்புதலை இன்னும் தெரிவிக்கல. அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த நாளை மறுதினம் பிரதமர் மீட்டிங்ல தேமுதிக வந்து ஒரு சிதம்பரம் ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு சேலம் வரைக்கும் வந்துட்டு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. 2 to 3% சொல்லலாம் அந்த இடத்துல மொத்தம். ஆனா அவங்க வந்துட்டு எவ்வளவு கேட்கறாங்க, எவ்வளவு அப்படி இருக்கு அந்த நெகோசியேஷனை பொறுத்து இருக்குது. அவங்க ரொம்ப அதிகமாலாம் 20 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னோம்னா அது செட் ஆகாது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்தனுடைய ஆம்பிஷன் என்னன்னு தெரியல, அதை எப்படி அகாமடேட் பண்ணிக்க போறாங்கன்றது தெரியல. அது ரொம்ப முக்கியமானது. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு 2 அணியா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. ஒண்ணு திமுக அணி, இன்னொன்னு வந்துட்டு அதிமுக பாஜக அணி. 2 அணியா அந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு பாக்குறாரு அவரு. சோ அந்த அடிப்படையில் அவர் வந்து பிரேமலதா விஜயகாந்தையும் வந்து செட்டில் பண்ணாருன்னு நினைக்கிறார். நம்ம பிரேமலதா அந்த வாக்கு சதவீதங்கிறது கடந்த தேர்தலில் 0.43 அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த தடவையில அது விஜயகாந்த் இருக்கும்போது அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது. இப்போ வாக்கு சதவீதம் குறைவான சூழ்நிலையில இவ்வளவு தொகுதிகளை டிமாண்ட் பண்றது அது சரின்னு பாக்குறீங்களா? 2 இடத்துலயுமே அந்த அளவுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. டபுள் டிஜிட் தான் பேசுறாங்க. டிமாண்ட் பண்ணலாம், பட் எவ்வளவு கடைசியில ஒரு கட்டத்துல வந்துட்டு யதார்த்தத்தை பொறுத்துக்கிட்டு செட்டில் ஆகிறது தானே. ஆமா, யதார்த்தத்தை பொறுத்து செட்டில் ஆவாங்க. அந்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு 4 சீட் 5 சீட்டு வந்துட்டு செட் ஆயிடும். டிடிவி தினகரன் வந்துட்டு 6-7 சீட்டு செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு 4-5 சீட்டு அவங்களும் செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லாட்டி அவங்க தனிச்சு போக வேண்டிய ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இவங்க போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா திமுக அவங்கள வரவேற்காது அநேகமா. அந்தாண்ட போயிட்டு செட்டில் ஆகாதவங்கள இந்தாண்ட வந்துட்டு கூட்டுக்கிறது வந்துட்டு திமுக வந்துட்டு ஒத்து வராது, வேணான்ட்டுருவாங்க. ஆமாங்க, ஏற்கனவே ஃபுல் கூட்டணி. இந்த அம்மா வேற வந்துட்டு நம்ம வந்துட்டு சாணக்கியத்தனமா செயல்படுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுறாங்க. அதனால சாணக்கியத்தனம் அப்படின்றதெல்லாம் என்னது, அதெல்லாம் ஸ்டாலின் அதெல்லாம் விரும்ப மாட்டாரு, திமுக விரும்பாது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு கூட கூட்டுறது. 2வது அவங்களுக்கு வந்துட்டு நிரந்தரமான ஒரு கொள்கை பார்வை ஆன்டி பிஜேபி அப்படிலாம் எதுவுமே கிடையாது பிரேமலதாக்கு. அது சும்மா கேப்டன் 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 சொல்லிக்கிட்டு கிளி பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க ஒரு கொள்கை ரீதியான ஒரு அணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்கள வந்துட்டு அவங்களுடைய திமுக வந்துட்டு விரும்பாது. அதனால அவங்க செட்டில் ஆனா திமுக செட்டில் ஆகணும், இல்லாட்டி தனியா நின்று 0.33%, 0.43% ஓட்டு வாங்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதுதான். ஓகே. இப்ப தாவேகாவோட நிலைமை வந்து அந்த 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதா ஃபீல் பண்றீங்களா சார்? அது இப்போ உள்ள சூழ்நிலையில இல்ல சார், அப்படிலாம் வந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் அப்படின்றது வந்துட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த நெரிசல் மரணங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அடிபட்டு இருக்குது. இன்னைக்கு அவரோட நிக்கிறது அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான். அந்த ரசிகர்கள் மத்தியிலே இன்னைக்கு வந்துட்டு சிந்தனை வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு. அதனால நீங்க பாருங்க, ஒரு கட்சி கடைசியா ஈரோட்ல வந்துட்டு ஒரு செங்கோட்டையன் கூட்டத்துக்கு பிறகு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைங்களாங்க. ஆமா, எதுவுமே இல்லையே. ஒரு கமிட்டி ஒண்ணு அமைச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வெளியில அறிக்கை விடுறாரு. என்ன கட்சி அது? செயல்படவே ஒரு இந்த மாதிரி நேரத்துல செயல்படாத ஒரு கட்சி அப்படின்னோம்னா உலகத்திலேயே தாவேகா தான். ஆனா அந்த கட்சியை பத்தி பிரம்மாண்டமா பேசுறது அப்படின்றது அது நம்மளே ஏமாத்திக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். அது ஊடக பிம்பம் தான் இருக்கு. அதுக்கு மக்கள் மத்தியில ஊடக பிம்பம் தான், பேப்பர் டைகர் அது. ஓகே சார், நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி.